அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நாளைக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 999ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது பிரபஞ்ச வசிய நாள், தேவதை வசிய நாள்னு கூட சொல்லலாம். நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள, அப்படி இல்லைன்னா நைட்டு 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள 9 தீக்குச்சியை வச்சு இப்போ நான் சொல்ல போகிற இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும், பண கஷ்டமும் வறுமையும் நீங்கும், வீண் விரைய செலவுகள் குறையும், உங்கள் வீட்டில் பணம் தாறுமாறாக சேர ஆரம்பிக்கும். எப்படி நம்மக்கிட்ட இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அற்புதமான பணவசியம் உடனடியாக ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 999ங்கிற போர்ட்டலும் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான 999 போர்ட்டல் நமக்கு வரும். இந்த 9ங்கிற நம்பர் நமக்கு ஒரு முழுமையை, கம்ப்ளீஷனை குறிக்குது. அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், வறுமை, கடன் பிரச்சனை இது நீங்கி நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுறதுக்கான பரிகாரத்தை இந்த நாளில் நாம் செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அந்த வகையில் நாளைய நாளையும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும். மற்றபடி நமக்கு வேறு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில் 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள, அப்படி இல்லைன்னா நைட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நைட்டுமே 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீக்குச்சி நமக்கு தேவைப்படும். ஏன் தீக்குச்சியை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோங்கிறதுக்கான காரணத்தையும் இதே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9ங்கிற எண்ணிக்கையில், அதாவது 9 மேட்ச் ஸ்டிக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. 9 தீக்குச்சிகளை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும். ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த 9ங்கிற நம்பர் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் இந்த சிகப்பு. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், கடன் பிரச்சனை, வீண் விரைய செலவுகள், வறுமை இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும். இந்த நாளோட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தீக்குச்சியில் 999ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. அதாவது நாளைக்கு நமக்கு 999ங்கிற போர்ட்டல் இருக்குது. அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நாம் காலையில், அப்படி இல்லைனா நைட்டு 9 மணியில் இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறோம். அதில் 999ங்கிற நம்பரை எழுதும்போது இது இன்னமுமே நமக்கு அற்புதமான பலனை உடனடியாக கொடுக்கும். இப்படி நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 9 தீக்குச்சிலையும் 999ங்கிற நம்பரை நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இந்த தீக்குச்சிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க.
இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணவரவுக்கு தடையாக இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கடன் பிரச்சனை அமையறதுக்கு காரணமாக அமைந்த என்னுடைய எண்ணங்களை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக கடன் பிரச்சனையையும் பண கஷ்டத்தையும் வறுமையையும் நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அந்த மாதிரி சொல்லிக்கோங்க. கட்டாயமாக இந்த 9 தீக்குச்சிகளை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லணும். இதுக்கப்புறமா இந்த 9 தீக்குச்சிகளையும் பற்ற வச்சு எரிய விடுங்க. இந்த தீக்குச்சியை பற்ற வச்சுட்டு ஒரு தட்டிலையோ அகல் விளக்குலையோ போட்டு எரிய விட்டுருங்க. இந்த நெருப்பு எரியும் போதும் நீங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பணவரவுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ், பணம் சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸை நீங்கள் விடுவிக்கிறதா அந்த நெருப்பை உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள். ஏன் இந்த பரிகாரத்துக்கு தீக்குச்சியை பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நாம் நெருப்பை பயன்படுத்தும் போது இந்த நெருப்பும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. 9ங்கிற நம்பரோட சம்மந்தப்பட்டது தான் இந்த ஃபயர் எனர்ஜி. அந்த வகையில் இந்த நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நெருப்பை பயன்படுத்துகிறோம். அந்த நெருப்புக்காக தான் இந்த தீக்குச்சியையும் இந்த பரிகாரத்துக்கு நாம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அந்த தீக்குச்சி எரிஞ்சு முடிஞ்சு சாம்பல் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இப்போது உங்கள் மனசில் பணம் சம்மந்தப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் மனசில் ஒரு காலி இடம் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை எடுத்துட்டா நம்ம வீட்டில் இடம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் மனசும் ஃப்ரீயாக அமைதியாக இருக்கும். இந்த டைமில் பணத்தை ஈர்க்கிறதுக்கான அஃபர்மேஷனை சொல்லும் போது 100% ரிசல்ட் எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷில் சொல்கிறேன். I attract unlimited money. Thank you 999. I attract unlimited money. Thank you 999. நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன். நன்றி 999. நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன். நன்றி 999. இந்த மாதிரி இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ இந்த அஃபர்மேஷனை 9 முறை 9 டைம்ஸ் மட்டும் சொல்லுங்கள். அந்த நன்றிங்கிற வார்த்தையை சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ள அந்த நன்றி உணர்வை கொண்டு வந்து சொன்னீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதிரி அஃபர்மேஷனை 9 முறை 9 டைம்ஸ் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த சாம்பலை உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து திரும்பியும் நன்றியை சொல்லி ஊதி விட்டுருங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நாளைக்கு 999 போர்ட்டல் இருக்கிறனால பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் கை மேலே பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் தீரும், கடன் பிரச்சனையும் குறையும். அதே சமயம் நல்ல ஒரு பணவரவும் உடனடியாக ஏற்பட ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.